கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. அந்த காஞ்சனா கிட்ட ஒன்னும் கேட்காமலே வந்துட்டியா? சட்டப்படி முடியாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் உணர்வு பூர்வமா கேட்கலான்ற முடிவோட தான் போனேன். அவன் முடியாதுன்னு சொல்லியிருந்தா சண்டை போட்டு உண்ணாவிரதமே கூட இருந்திருப்பேன். அவ உங்ககிட்ட நல்லபடியா தானே பேசிட்டு இருந்தா, ஏடா கூடமா எதுவும் பேசிடலையே. நான் யாருன்னு சொல்லியிருந்தா தானே. சொல்லிக்கவே இல்லையா? என் செல்வியை திருப்பி கேட்கணும்னா தானே நான் யாருன்னு சொல்லிக்கணும். அப்போ திருப்பி கேட்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? திருப்பி கேட்கணும் தான் போனேன். அங்க போன அப்புறம் என் முடிவை மாத்திக்கிட்டேன். காஞ்சனாவை பார்த்த உடனே என் மனசு இழகி போச்சு. பாவமா அந்த காஞ்சனா நீட்ஸ் ஹர் எவ்ரி மூமெண்ட். கண் பார்வை இழந்த நிலையில செல்வி தான் அவனுக்கு எல்லாமே. என் குழந்தைன்னு உரிமை கொண்டாடிட்டு இப்ப போய் நான் அவளை திருப்பி கேட்கறது எவ்வளவு அநாகரிகம்னு தோணுச்சு, எவ்வளவு சுயநிலம்னு தோணுச்சு. பெத்த பாசத்துக்கும் பரிசுத்தமான தாய்மைக்கும் நான் செய்யற கடமை இதுதான் நினைச்சு மனசார வாழ்த்திட்டு வந்துட்டு Sarda, I feel like saluting womanhood. விட்டு வெளில வர முடியல. அப்பாவோட கெடுபிடி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும் லிங்கராஜ். நான் வந்தாச்சு. உனக்கு காலேஜ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம மதுவே கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துரு நம்ம வேலுவாத்தியரை கன்சல்ட் ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. அவர் நமக்கு கடவுளா உதவி பண்றாரு. ஆனா பாவம் நம்மால தான் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ ஒன்று பண்ணலாம். நம்ம எடுக்கிற கல்யாண முடிவுக்கு அவர் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். வேலுவாத்தியாருக்கு தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடந்திருக்குன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் கோபம் எல்லாம் வேலுவாத்தியார் மேலதான் திரும்பும். ஆமா, ಮದುವೆ ಆದ್ಮೇಲೆ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾದ್ರೆ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರಲ್ಲ ಅಲ್ವಾ? அப்ப போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். That's right. என்ன சாரதா, மெட்ராஸ்ல இருந்து பெங்களூருக்கு வந்த உடனே உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கணுமே? கோல்டா? அதெல்லாம் இல்லையே. ஏன் சொல்றீங்க? ஆமா, மெட்ராஸ்ல மழையில ரொம்ப நினைஞ்சிட்டியே. என்னவா? அதாமா, சங்கீத மழை, சந்தோஷ மழை, சென்டிமெண்டல் மழை, பாச மழை, அதனால வந்த கண்ணீர் மழை. 15 நாளா ஆபீஸ்ல இல்லாம இருந்தது. இப்ப என்னடான்னா ஒரே ஃபைல் மழை. அந்த நான் ரெசிடென்ட் இந்தியன் வசந்த்குமார் ஃபைல் பாத்தியா? பார்த்தேன். அடுத்த வாரம் பாம்பேல மீட் பண்றோம். பாம்பேல அடுத்த வாரம் மீட் பண்றப்பதான் டேர்ம்ஸும் மத்த டீடைல்ஸும் பேசணும். எஸ், ஒரு அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் காலேஜை பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணலாங்கிற கான்செப்டை ஓகே பண்ணிருக்கேன். இப்படி ஒரு காலேஜை ஸ்டார்ட் பண்ணா இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, நாம பெங்களூர்ல லேண்ட் கொடுக்கறோம். ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு வர்ற வழியில லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நம்ம 10 ஏக்கர்ஸ். என்ஆர்ஐ மிஸ்டர் வசந்த்குமார் இந்த திட்டத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு? கம்ப்யூட்டர் டெக்னாலஜில அவர் பேராசிரியர். எக்விப்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர், டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறாரு. பின்னா நீ உமி கொண்டா, நான் அவள் கொண்டாறேன், ரெண்டையும் கலந்து 2 பேரும் ஊதி ஊதி திங்கலாங்கிற மாதிரி நினைச்சிட்டியா? இது என்ன பழமொழியா?
எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப்னு வரும்போது சமமா இருக்கணும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதுக்காக சொல்லுவாங்க. நம்ம பணம், நம்ம லேண்ட் எல்லாம் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவரு வெறும் உமிய மட்டும் கொண்டு வர நாம எல்லாம் என்ன இழிச்சுவாங்களா? என்னம்மா என்ன இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்காம்ல பேசிக்கிறத எப்ப ஸ்டாப் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டேன். ஹலோ, சொல்லுங்க. எங்க நடுவுல கொஞ்சம் காணாம போயிட்ட? ஓ, மெட்ராஸ் பிளாஷ்பேக்கா? அதான் நாரத கான சபாக்கு போயிட்டியோன்னு கேட்டேன். இல்ல அம்மா வந்திருந்தாங்க. என்ன கேட்டாங்க? அது ஒண்ணும் இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. சாரதா, கம்ப்யூட்டர் காலேஜுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு பேசிக்கிட்டோமே, என்ன பேர் வைக்கலாம்? மீனா ட்ரஸ்ட்னு வைக்கலாமா இல்ல மீனம்மாள் ட்ரஸ்ட்னு வைக்கலாமா? மீனா ட்ரஸ்ட்னு வேண்டாம். ஏன், நியூமராலஜியா? பேர்லயே ஒரு மரியாதை வரணும். ஓ, மீனம்மாள் அப்படின்னா தான் வருமா? யாரோ ஒரு நடிகையோட ட்ரஸ்ட்னு வந்துடக்கூடாது இல்லையா? ஓகே ஓகே. பாம்பேக்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சுல? போட்டாச்சு. யார் யார் போறோம்? நீங்க, நானு. அப்புறம் ஏன் நம்ம 2 பேர் போதாதா? போறோம், இருந்தாலும் வேணா நம்ம சிவராம் சாரை கூப்பிட்டு போலாம். அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கார்பரேஷன் இதோட டீலிங்ஸ்லாம் தரோவா இருப்பாரு. ஆனா சிவராம் சாரோட தொணத்தொணப்பு பொறுத்துக்க வேண்டி வருமே. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு கண்டிஷன் போட்டுடலாம். அவர் அப்படியே இருந்தாருன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு டபுள் பேட்டா கொடுத்துடலாம். அப்படி வேண்டாம், அதிகமா பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் 100 ரூபாய் பெனால்டி போட்டுருவோம். ஐயோ பாவம், அவர் வாங்குற சம்பளம் எல்லாம் இதுக்கே போயிடும். என்ன இது, இன்டர்காம்ல தான் பேசுறியாக்கும் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். எப்போ வந்த நீ? மீனா ட்ரஸ்டா மீனம்மா ட்ரஸ்டான்னு பேசுனீங்களே, அப்பவே வந்துட்டேன். செக் பண்ண வந்தேன். என்ன செக் பண்ணணும்? ஏன் ரூம்குள்ளேயே சிகரெட் புகை வாசனை வந்தது. இன்டர்காம் வழியாவா? ஏதோ கதவு சாத்திட்டு திருட்டுத்தனமா நடக்கிற போல இருக்குன்னு செக் பண்ண வந்தேன். பக்கத்து வீட்டு சேட்டு விடுற புகையா இருந்திருக்கும். என் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல முழு நம்பிக்கையா இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா அந்த சிகரெட் இருக்கே, அது மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே உங்க கையை பிடிச்சு எடுத்துரும், அந்த பயம்தான். குட் நைட். குட் நைட். வடிவே, கந்தன் தான் பேசுறான். உடனே அவன் கட்டாயிர போகுது. சீக்கிரமா. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன டெலிபோன் சனிய, இன்னைக்கும் கட்டாயிருச்சு. நான் தான் கந்தம் பேசுறேன்னு ஃபீபிளா கேட்டது. நடுவுல 1000 டிஸ்டர்பன்ஸ், கிராஸ் டாக், கட் ஆயிருச்சு. இப்பெல்லாம் எப்பவாவது மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் போன் பண்றான். அதுவும் பாதியிலே கட் ஆயிடுது. ஒரு லெட்டராவது எழுதலாம் இல்லையா? கேட்டா லெட்டர் எழுத நேரம் கிடைச்சா டெலிபோனே பண்ணிடலாமே பாங்கிறான். அவனோட என்ன பண்றது? பத்தாக்குறைக்கு அட்மாஸ்பியரிக் டிஸ்டர்பன்ஸ் வேற. நானும் பாக்குறேன், இந்த மாதிரி 2-3 வாட்டி ஆயிருக்கு. என் புள்ளகிட்ட என்ன பேச விடாம டெலிபோன் அதுவே கட் ஆயிடுதா, இல்ல நீங்க கட் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. என்ன? நம்ம கந்தன் அங்கேயே யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டானா? சொல்லுங்க, பொய் சொல்லாம சொல்லுங்க. நீங்க அதைத்தான் மறைக்கிறீங்களோன்னு எனக்கு அப்பப்போ சந்தேகம் வருது. அதெல்லாம் இல்லடி. உங்க மேல ஆணையா சொல்லுங்க. சத்தியமா இல்ல. போறோமா? தமிழ் மேல ஆணைன்னு சொல்லுங்க. தமிழ் மேல ஆணையா சொல்றேன். நம்ம கந்தன் அப்படியெல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம கந்தன் அப்படியெல்லாம் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஆனா ஒண்ணு சொல்றேன், இனிமே கந்தன் எப்ப போன் பேசினாலும் கராரா சொல்லிடுங்க. இத்தனாம் தேதிக்கு இத்தனை மணிக்கு எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, அவன் கரெக்ட் டயத்துக்கு டெலிபோன் பண்ணட்டும்.
அந்த டயத்துக்கு நான் டெலிபோன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பேன். ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். இத தீர்மானமா அவங்கிட்ட சொல்லிடுங்க. விளையாட்டு போல ஒரு வருஷமா இப்படியே விஷயத்தை சொல்லாம தப்பிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். மேலும் மேலும் என்ன பண்ண போறேன்னு தெரியல. முருகா, நீதான் துணை. இந்திய அமைதிப்படை சோமாலியாவிலிருந்து தாயகம் திரும்புகிறது. இந்திய அமைதிப்படை சோமாலியாவில் வெற்றிகரமாக தனது பணியை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்புகிறது. அமைதிப்படை சேர்ந்த அத்தனை வீரர்களுக்கும் ஜவான்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சோமாலிய மக்கள் பெருங்கடன் பெற்றிருக்கிறார்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? காஃபி கிஃபி வேணுமா? கூட காஃபி. அம்மா ஞாபகப்படுத்த சொன்னாங்க. என்ன? ஏதோ ஒரு விஷயம் பேசுனீங்களா மெட்ராஸ் கெஸ்ட் ஹவுஸில்? என்ன விஷயம்? என்னன்னு கேட்டேன், சொல்லலை. இந்த டிசம்பர் சீசன் முடிஞ்சு நாம பெங்களூர் போன உடனே உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். போதுமா? குரு, ஓ, ஞாபகம் வந்துருச்சா? நீ போய் அம்மாவை உடனே வர சொல்லு. சரிங்க. முருகா, சாரதம்மா இருந்தா அவங்களையும் வர சொல்லு. சரிங்க. இல்ல முருகா, சாரதம்மா வேண்டாம். இல்ல அது சாரதம்மாவும் வரட்டும். சரிங்க. முருகா, சாரதம்மா இப்போ வேண்டாம், அம்மாவை மட்டும் இப்போ உடனே வர சொல்லு. என்ன நிக்கிற? மறுபடியும் மாத்துவீங்களோன்னு நின்னேன். இல்ல, அம்மாவை மட்டும் உடனே வர சொல்லு. போ. ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா சொன்னாரு நீ போய் உடனே அம்மா வர சொல்லுன்னு சொன்னார். என்னையா? ஆமா, உங்களை தான். அப்புறம் ஏதோ நினைச்சாரு மீனா அம்மாவையும் கூட வர சொல்லுன்னு சொன்னாரு. மறுபடியும் யோசிச்சாரு, மீனா அம்மா வேண்டாம், சாரதா அம்மாவை மட்டும் வர சொல்லுன்னு சொன்னாரு. மறுபடியும் கூப்பிட்டாரு, மீனா அம்மாவும் வரட்டும்னாரு. சரின்னு கிளம்புறேன், மறுபடியும் மாத்தினாரு, சாரதா அம்மாவை மட்டும் வர சொல்லுன்னு சொன்னார். என்னவா? ஏதோ மெட்ராஸ்ல பேசணும் விஷயமா பேசணும்னாரு. உங்க காத்துக்கிட்டு இருக்காரு. என்னம்மா? அம்மா, மெட்ராஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல பேசின விஷயமா என் கூட பேசணுமா? என்னை உடனே வர சொன்னாரு. ஒண்ணு மட்டுமா? உங்களையும் வர சொன்னாராம். அப்புறம் ஏதோ நினைச்சிட்டு வேண்டானாராம். மறுபடியும் அம்மாவையும் வர சொல்லுன்னு சொன்னாராம். அதனால முதல்ல நீங்க போங்க, அப்புறம் வேணா நான் வரேன். இல்லம்மா, நீயும் வா. உங்களை கூப்பிடாரு பாருங்க, சட்டன் போங்க.
என்ன தேடுற? இன்னத்து தினத்தந்தி பேப்பர் எங்க காணோம். தினத்தந்தி படிக்காட்டி உனக்கு தூக்கம் வராத? அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? பெங்களூர்காரங்களுக்கு தினத்தந்தி தானே தமிழ்நாட்டுக்கு ஒரு பாலம். யாரு யார சதக்குன்னு குத்தினாங்கன்னு தெரியணுமோ? ஆமா, நம்ம ஊர் அரசியல்ல அதானே நடக்குது. ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் குத்துறது. ஐயோ, இன்னத்து பேப்பர் எங்க கால் முளைச்சு போச்சுன்னு தெரியலையே. சரி விட்டு தொலைய. இன்னைக்கு ஒன்னும் பெருசா நியூஸ் இல்ல. மெட்ராஸ்ல எந்த கொலையும் நடக்கல, கொள்ளையும் நடக்கல. எந்த கட்சியும் புதுசா உண்டாகல, எந்த கட்சியும் புதுசா உடையல. அத்தோட சந்தோஷப்பட்டுக்கிட்டு போவியா? அத்தை கிளறிக்கிட்டு இத்த கிளறிக்கிட்டு இந்த வேலைக்காரி பேப்பர் படிக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் எங்க வச்சு தொலைச்சாலோ தெரியல. ராத்திரியில ஒரு 1/2 மணி நேரம் கண்ணாடியை வச்சுட்டு தினத்தந்தி படிச்சாதான் தூக்கமே வருது. சாரதா, அம்மாவை இந்த நிலையில தனியா விட்டு நம்ம பம்பாய் போறது எனக்கு இஷ்டம் இல்ல. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். குர்ரங்கா, இல்லப்பா, நல்ல காரியம். அதை கேன்சல் பண்ணாதே. எனக்கு சாதாரண ஃப்ராக்சர் தானே, எல்லாம் சரியா போயிடும். என்ன இப்படி சொல்றாங்க அம்மா? கேன்சல் பண்ணிடு. இல்ல வேண்டாம், அம்மா சொல்றது கரெக்ட்னு படுறது. நான் அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்போ என் பேச்சு துணைக்கு அந்த சிவராம் மட்டும் தானா? ஐயோ, என் பிளேஸ்ல நான் வித்யாவை அனுப்பி வைக்கிறேன். வித்யாவா? என்ன வித்யாவா? அவளை மாதிரி ஆல் ரவுண்டர் யார் இருப்பா? புது கான்செப்ட விவரமா டிஸ்கஸ் பண்றதுக்கு என்னை விட வித்யா பெட்டர்னு கூட சொல்லுவேன். ஹலோ வித்யாவா? நான் தான் சாரதா பேசுறேன். மிஸ்டர் குர்ரங்கனும் நானும் இன்னைக்கு பம்பாய் போறதா இருந்தது. அதான் என்ஆர்ஐ வசந்த்குமாருடைய கான்ஃபரன்ஸ். திடீர்னு வீட்டில் ஒரு அசௌகரியம், என்னால் போக முடியல. அதனால நீ தான் அவர் கூட போனோம். ஆஃபீஸில் சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் உன் பேரில் மாத்திர சொல்கிறேன். கன்சர்ன் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன், படிச்சுக்கோ. இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறேனா? பின்ன என்னவா, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வரும்போது அதை மீட் பண்ண தெரிய வேண்டாமா? ஓகே சொல்லு. என்னம்மா? ஓகே சொல்லு. தேங்க்யூ.